ஓகே கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா செஸ் எப்படி விளையாடுறது தான் பார்க்க போறோம். செஸ் ரொம்ப பிரெயின் கேம், ஓகேவா கைஸ்? அது கொஞ்சம் ஈஸியாகவும் தோக்கடிக்க முடியும், நம்ம ஆப்போனண்ட்டை ஈஸியாகவும் தோக்கடிக்க முடியும். கஷ்டமாக தான் தோக்கடிக்க முடியும். இது ஒரு பிரெயின் கேம், ஏன்னா நம்ம பீசஸை வச்சு ஜெயிக்கணும், ஓகேவா கைஸ்? இதில் மொத்தம் 2 இது இருக்கு, 2 டீம், பிளாக் டீம், ஒயிட் டீம். இந்த செஸ்ஸு கதை என்னன்னா, நிறைய பேர் போராடுவாங்க, இதுக்கு அவங்களோட ராஜா வெட்டுறதுக்கு போராடுவாங்க, ஓகேவா? அதை எப்படி நம்ம விளையாடணும்னு தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு நம்ம இந்த செஸ்ஸு என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும், ஓகேவா கைஸ்? அதனால் உனக்கு நான் உங்களுக்கு லெசன் எடுக்க போகிறேன். என்ன லெசன்னா, இதுதான் ஒயிட் பீசஸ், இதுதான் ஆப்போனண்டோட பீசஸ், அதாவது பிளாக் பீசஸ். இதுதான் ராஜா. நம்மளுக்கும் ராஜா இருக்கு. இந்த ராஜாவோட என்ன வேலைன்னா சும்மா தான் இருப்பார், ஓகேவா? இப்போ என்னன்னா, நம்ம கிட்ட இருக்கிற காயின்ஸ் எல்லாம் இருக்குல்ல, ஏதோ இவ்வளோ காயின்ஸ், இந்த காயின்ஸை வச்சு இந்த ராஜாவை செக்மேட் வைக்கணும். செக்மேட்னா என்ன? அவங்கள ட்ராக் பண்ணுறது, அவ்வளோதான். இதே அவங்க நம்மளை ட்ராப் பண்ணிட்டாங்கன்னா அவங்க வின்னு, நாம் ட்ராப் பண்ணிட்டோன்னா நாம் வின்னு, ஓகேவா? இப்போ இதுதான் ராஜா. ராஜா எப்படி மூவ் பண்ணுவார்னா, இப்படி 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 நான் மார்க் பண்ணுற எல்லா இடத்துலையும் மூவ் பண்ணுவார் ராஜா, ஓகேவா? நெக்ஸ்ட் என்னதுன்னா, குயின். குயின் என்ன பண்ணுன்னா, குயின் தான் ரொம்ப பவர்ஃபுல்லான பீஸ். இந்த குயின் என்ன பண்ணுன்னா, இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக இப்படியும் போகும், அப்படியே டயகோனலாக போகும். புரியலன்னா இங்கே பாருங்கள், சென்டருக்கு வந்துட்டேன்னா, இப்போ பிளாக்கில் இருக்கு என்னோட குயின், அப்போ பிளாக்கில் இந்த மாதிரி போகும், அப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக போகும், ஓகேவா கைஸ்? இப்படி தான் குயின் போகும். குயின் தான் இருக்கிறதுலே பவர்ஃபுல்லான பீஸு. அதை மட்டும் நீங்கள் அதை நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ண வைக்கலாம். இதுதான் ரூக். ரூக் என்ன பண்ணுன்னா, ஸ்ட்ரெயிட்டாக போகும், ஸ்ட்ரெயிட்டாக இப்படி போகும், இப்படி போகும், இப்படி போகும். இப்போ இங்கே எங்கேயுமே பீஸ் இல்லைன்னா இப்படி போகும், இப்படி போகும், இதோ இப்படி போகும். சரி, இந்த மாதிரி ரூக்கு போகும், ஓகேவா? ரூக்கு தான் செகண்ட் பவர்ஃபுல்லான பீஸ். ராஜாவுக்கு பவர்ஃபுல்லே இல்லை, ஆனால் அதை வச்சு தான் நம்ம காப்பாற்றணும். இதுதான் பிஷப். பிஷப் எப்படி போகணும்னா, இப்போ நம்மக்கிட்ட 2 பிஷப் இருக்குது, ஓகேவா? எல்லாருக்கிட்டேயும் 2 பிஷப் தான் இருக்கும், ஓகேவா? பிஷப் எப்படி போகணும்னா, டயகோனலாக போகணும், இந்த மாதிரி. இப்போ என்னோட பிஷப் ஒயிட் கலரில் இருந்ததுன்னா அது இப்படி போகும். இதே என் பிஷப் இந்த இடத்துல, என்னோட பிஷப் இங்கே இருந்ததுன்னா இப்படி போகும், ஓகேவா கைஸ்? செஸ்ஸில் எப்படின்னா, இப்போ ஒயிட்டு தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கணும். ஒயிட்டு ஒரு மூவ் பண்ணோடனே நாமளே திருப்பி அடுத்த மூவ் பண்ணக்கூடாது, பிளாக்கு தான் அடுத்த மூவ் பண்ணணும். அடுத்து நம்ம என்ன பீஸ் பார்க்க போகிறோம்னா, நைட். நைட் எப்படின்னா, இது ரொம்ப வித்தியாசமானது. இது எப்படின்னா, இந்த நைட்டை தள்ளி 3 பிளாக்கு தாண்டி போகும். அதுவும் இல்லாமல் இந்த பீஸ் மட்டும்தான் எல்லா பீஸையும் தாண்டி போகும். இப்போ இந்த இடத்துல நான் மார்க் பண்ண இடத்துல பான்ஸ் இருந்ததுன்னா, இங்கே குயின் இருந்ததுன்னா, குயினால் இங்கே இந்த இடத்துக்கு தாண்டி போக முடியாது இப்படி. ஆனால் நைட்டு மட்டும்தான் தாண்டி போகும். நைட் எப்படி போகிறது ஞாபகம் வச்சுக்கணும்னா,
இந்த நைட் இருக்குல்ல, இது நைட்டை வந்து இதுக்கு பக்கத்தில் இருக்கிற பிளாக்கு 3 வாட்டி கவுண்ட் பண்ணும். இப்போ இப்படின்னா இப்படி எல் ஷேப்பில் இருக்கணும் அந்த 3. இப்படி இப்படி அப்புறமா இப்படி போகும். இந்த மாதிரி தான் நைட் மூவ் ஆகும். அடுத்தது என்னன்னா பான். இந்த பான் வந்து ஃபர்ஸ்ட் மூவ்ல தான் 2 ஸ்கொயர் தாண்டும், ஆனால் அதுக்கப்புறம் 1 ஸ்கொயர் தான் தாண்டும். ஓகேவா கைஸ்? இந்த மாதிரி தாண்டும். இந்த பான் மட்டும்தான் இப்படி இப்படின்னு போகும். எப்பன்னா இங்கே ஒரு பீஸ், இப்போ இதான் வந்து பிளாக்கோட பீஸ்ன்னு வச்சுக்கோங்க. இதை வந்து நம்ம வந்து வெட்டணும்னா இந்த பானால் மட்டும்தான் இப்படி போக முடியும். அப்புறம் பான் 1 மட்டும்தான் ப்ரொமோட் ஆக முடியும். ப்ரொமோட் ஆகணும்னா இந்த பான் இருக்குல்ல, இந்த பான் வந்து கடைசி எண்ட் ஆஃப் த பிளாக்கோட எண்டுக்கு போயிடுச்சுன்னா, அதாவது இங்கே பான் இருக்கும், இந்த இடத்துல பான் இருக்கும், இந்த பானை வந்து இப்படியே ஒன்று ஒன்றா போய் எண்டுக்கு போயிடுச்சுன்னா, அதாவது இந்த இடத்துக்கு வந்துடுச்சுன்னா பானால வந்து எதால வேணா இது வந்து 4 பீஸால வந்து ப்ரொமோட் ஆக முடியும். ஓகேவா? இப்போ n% யாரும் இது பண்ண போறதுல தேவையில்ல. அடுத்தது என்னன்னா, இப்போ வந்து செஸ்ஸோட பேசிக்ஸ் போகும். ஓகேவா? இப்போ குயினால வந்து ஒரு இந்த பானை கேப்சர் பண்ணணும்னா எப்படி பண்ணுவாங்க? அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக எடுத்துட்டு போய் வெட்டணும். ஆனால் இங்கே ரூக் இருந்ததுன்னா வெட்ட முடியாது. ஏன்னா இப்போ நம்ம குயினால் வச்சு இந்த பானை வெட்டணும்னா ரூக்கால் வச்சு நம்ம குயினை வெட்டிடுவாங்க. அப்போ இந்த இடத்துல வந்து ஒரு பானை இருக்குது, இந்த பானை டிஃபென்ஸ் பண்ண எதுவுமே இல்லை. அப்போ என்ன பண்ணணும்னா ஸ்ட்ரெயிட்டாக எடுத்துட்டு போய் வெட்டிடணும். ஏன்னா எவனும் நம்ம குயினை வெட்ட போகிறதில்லை. அதுவும் இல்லாமல் நம்ம வந்து இது வச்சுட்டு ஒரு காயினை வெட்டிட்டோம். இப்போ என்ன பண்ணணும்னா இதில் கண்டுபிடிங்க எது வந்து நம்ம சேஃபஸ்ட் வேல வந்து வெட்டுறது. கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னதுன்னா இப்படி வெட்டுனா குயினால வெட்டிடுவாங்க, இப்படி வெட்டுனா யாரும் வெட்ட மாட்டாங்க. அதனால இதை எடுத்து வெட்டு. இப்போ என்னதுன்னா ரூக்கு தான் மூவ் பண்ணும். இப்படி வெட்டுனா இவனால வெட்டிடுவாங்க, இப்படி வெட்டுனா யாரும் வெட்ட மாட்டாங்க. ஸ்ட்ரைட்டாக இப்படி வெட்டிடுவாங்க. அப்புறம் இந்த நான் சொன்னல நைட்டு வந்து இப்படி போகும். இப்போ இதை தாண்டி போகுதுல்ல, அதனால நம்மள எதுவும் பண்ண மாட்டாங்க. இப்போ நைட் என்ன பண்ணுன்னா இப்படி ஸ்ட்ரைட்டாக இப்போ இதை வெட்டுனா இதால வெட்டிடுவாங்க. அதனால இதை வச்சு இதை வெட்டணும், யாரும் வெட்ட மாட்டாங்க. இப்போ என்னதுன்னா ராஜா இங்கே இருக்கு, நம்மளோட ஒரே ஒரு பிஷப் வந்து ஒயிட்ல இருக்கு. இந்த ஒயிட் பிஷப் எடுத்துட்டு போய் இங்கே வச்சா செக்கு. இங்கே போகலாம், இங்கே போகலாம். இதே இடத்துல இங்கே ராணி, இங்கே இன்னொன்று ஒரு பிஷப் இருந்ததுன்னா செக்மேட். இன்னொன்று என்னன்னா நம்ம கிட்ட 2 பான் இருக்கு. நான் இந்த ஒரு பான் எடுத்து வச்சா செக்கு. ஏன்னா நான் இப்படி வெட்டிடுவேன், அதனால தான் இப்படி வெட்டிடுவேன். அதனால் இவங்க இப்படி எடுத்து வச்சா இன்னொன்று குயினாக ப்ரொமோட் பண்ணிக்கலாம். இப்போ ராஜாவுக்கு செக்கு, நம்ம வந்து இந்த ராஜாவும் நவுத்தணும். அப்போ இப்படி தான் நவுத்தணும். இதே நம்ம வந்து ஒருத்தவங்களுக்கு செக்கு வைக்கும் போது அந்த செக்கு வச்சா அடுத்த மூளை நம்ம வந்து ராஜாவை வெட்டிடுவாங்க. ஆனால் ராஜாவை மட்டும்தான் மூவ் பண்ணணும், வேற எந்த பீஸையும் மூவ் பண்ணக்கூடாது. இப்போ என்னால் இங்கேயும் போக முடியாது, இங்கேயும் போக முடியாது. அதனால் நான் இதை வெட்டலாம். எப்படின்னா ஏன்னா அது ஒரு பீஸை ராஜாவால் வெட்ட முடியாது. இதே நான் இந்த இடத்துல ராணி, இந்த இடத்துல ராணி இருந்தது, இங்கே என்னோட ராஜா இருந்ததுன்னா, இந்த இடத்துல பிளாக்கோட பிஷப் இருந்ததுன்னா நான் இங்கேருந்து ராஜாவை ராணியை விட்டுனா பிளாக் கலர் பிஷப் வந்து என்னை வெட்டிடுறதுனால
செக்மேட். இப்ப என்னால என் ராஜாவை நோக்கணும். இப்படியும் போக முடியாது, இப்படியும் போக முடியாது, இப்படியும் போக முடியாது. ஆனா இது செக்மேட் இல்லை. எப்படின்னா நம்ம கிட்ட ரூக்கை வச்சு தடுக்கலாம், அவ்வளவுதான். இப்ப செக்மேட் எப்படின்னா, இதான் ராஜா, பிளாக்கோட ராஜா. நம்ம கிட்ட இது இருக்கு. இப்ப ராஜாவால எங்கேயும் போக முடியாது, இங்கேயும் போக முடியாது, இங்கேயும் போக முடியாது. அதனால நம்ம ரூக் எடுத்து இங்க வச்சா செக்மேட். எப்படின்னா இங்க போக முடியாது, இங்க போக முடியாது, இங்க போக முடியாது, ஏன்னா விட்டிடும். இதான் செக்மேட். இப்ப எப்படி செக்மேட் வைக்கணும்னா, இங்க இருக்கு, நம்ம சாதாரணமா இங்க எடுத்துட்டு வந்து வச்சா செக்கு. ஆனா இங்க எடுத்துட்டு வந்துருவாங்க, அப்புறம் இப்படி எடுத்துட்டு வந்தா அப்படியே போயிட்டே இருப்பாங்க. அதனால என்ன பண்ணணும்னா, இதோ இது இருக்குல்ல, இதை எடுத்துட்டு வந்து இங்கே வச்சா இங்கே போக முடியாது, ஏன்னா செக்கு. இங்க ஸ்ட்ரெயிட்டாகவும் நிற்க முடியாது, ஏன்னா இங்கேயும் செக்கு. அவ்வளோதான் செக். இதே மாதிரிதான் எல்லா வாட்டியும் பண்ணுவோம். இப்ப கேஸ்டலிங் சொல்லி தராங்க. கேஸ்டலிங்னா என்னதுன்னா, ராஜா இந்த குதிரை இதுக்கு நடுவில் இருக்கிற 2 பீஸையும் நீங்க வந்து வெளியே எடுத்துட்டீங்கன்னா ஈஸியா கேஸ்டல் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஆனா இப்ப இங்க ஒரு குயின் இருக்கு, குயின் இங்க வச்சா, இங்க ஒரு குயின் இருக்குன்னா இப்படி இங்க ஸ்ட்ரெயிட்டா வச்சா இந்த காயினை வெட்டும், ஆனால கேஸ்டல் பண்ண முடியாது. இப்ப இந்த இது வந்து இங்க இருந்ததுன்னா இந்த இடம் ஃப்ரீயால இருக்கும், இங்க ஒரு குயின் இருந்ததுன்னா கேஸ்டல் பண்ண முடியாது. நீங்க எங்கேயும் செக் வைக்காத மாதிரி இருந்தாதான் கேஸ்டல் பண்ண முடியும். அதுவும் இல்லாம இந்த ராஜாவை இங்க போயிட்டு திருப்பியும் எடுத்துட்டு வந்து கேஸ்டல் பண்ண முடியும். ஒரு வாட்டி தான் நோட்ட முடியும். கேஸ்டல் பண்ணும்போது குயின் சைட்ல, அதாவது இந்த சைட்ல பண்ணும்போது 2 பிளாக் வரும். இது கிங். இந்த சைட்ல ராஜா சைட்ல பண்ணும்போது ஒரு பிளாக் தான் வரும், இங்கதான் வரும், ஓகேவா? கேஸ்டல் பண்ணும்போது இங்க இருக்கிற ரூக் வந்து ராஜாவுக்கு நெக்ஸ்ட் பக்கத்துல வந்துடும். இப்ப 2 பக்கத்துலயும் கேஸ்டல் பண்ணி சொல்றாங்க. இப்ப இந்த இடத்துல செக் வைக்கிறாங்க, ஓகேவா? அதனால நம்மளால கேஸ்டல் பண்ண முடியாது. இங்க ஆப்ஷன் காட்டவே இல்லை, அதனால கேஸ்டல் பண்ண முடியாது. அதனால இந்த பக்கம் மட்டும்தான் கேஸ்டல் பண்ண முடியும். இப்ப நம்மளோட பேசிக்ஸை நம்ம முடிச்சாச்சு. ஓகே கைஸ், பாய்.